இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான ஸ்மார்ட் போன் சாம்சங். ஆனா உலகத்தையே ஆட்டி படைக்கிற இந்த கம்பெனி ஒரு காலத்துல காய்கறியும் கருவாடும் வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, 1938ல லீ பயங் சுல் அப்படிங்கிற 28 வயசு இளைஞன் ஒரு சின்ன மளிகை கடையை ஆரம்பிச்சாரு. அங்க காய்கறிகள், நூடுல்ஸ், உலர்ந்த மீன் இதெல்லாம் தான் வித்துட்டு இருந்தாரு. அந்த கடைக்கு அவர் வச்ச பேரு தான் சாம்சங். கொரிய மொழியில அதுக்கு 3 நட்சத்திரங்கள்னு அர்த்தம். என்றைக்கும் நட்சத்திரம் மாதிரி மின்னணும்னு ஆசைப்பட்டு அந்த பேரை வச்சாரு. ஆனா வாழ்க்கை அவர் நினைச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியா இல்ல. 2ஆம் உலகப் போர், கொரிய போர்னு வரிசையா வந்த பேரழிவுகள்ல அவரோட பிசினஸ் மொத்தமா அழிஞ்சு போச்சு. சுத்தி இருக்கிற மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனா லீ பயங் சுல் தளரவே இல்ல. என் குடும்பத்தையும் இந்த மக்களையும் நான் காப்பாத்தியே ஆகணுங்கிற வைராக்கியத்துல சர்க்கரை ஆலை, துணி நெய்யுற ஆலைன்னு கிடைச்ச வேலைகளை எல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு உசிறு கொடுத்து கம்பெனியை மறுபடியும் தூக்கி நிறுத்தினாரு. அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்த சாம்சங் 1969ல எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, ரேடியோன்னு தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மார்க்கெட்ல அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. சாம்சங் பொருட்களை பார்த்து மத்தவங்க இது மலிவான காப்பி கேட் வண்டிடா, சீக்கிரம் ரிப்பேர் ஆயிடும்னு கிண்டல் பண்ணாங்க. நம்ம உழைப்பை எப்படி கேவலப்படுத்துறாங்களேன்னு அந்த கம்பெனியே அவமானத்துல கூனி குறுகி நின்னுச்சு. ஒரு தரமான பொருளை கொடுக்க முடியலையேங்கிற ஆதங்கம் அவங்கள தூங்க விடல. இந்த அவமானத்தை துடைக்க லீயோட பையன் லீ குன் ஹி கம்பெனியோட பொறுப்பை எடுத்தாரு. அவர் தன் தொழிலாளிகளை பார்த்து கண்ணீரோட சொன்ன ஒரு வார்த்தை, உங்க பொண்டாட்டி பிள்ளைகளை தவிர மத்த எல்லாத்தையும் மாத்துங்க, நமக்கு தரம் தான் உசுறுன்னு சத்தம் போட்டாரு. ஆனா அப்போ தயாரிச்ச கொஞ்சம் செல்போன்களும் சரியா வேலை செய்யலன்னு அவருக்கு தெரிஞ்சது. அவருக்கு வந்த கோபத்துல சுமார் $50 மில்லியன் மதிப்புள்ள அத்தனை செல்போன்களையும் ஃபேக்டரி வாசல்ல குவித்து தொழிலாளிகள் முன்னாடியே தீ வச்சு எரிச்சாரு. தரம் இல்லாத பொருளை விற்கிறதுக்கு நாம பிச்சை எடுக்கலான்னு அவர் எரித்த அந்த நெருப்பு தான் சாம்சங்கோட தலையெழுத்தையே மாத்துச்சு. அந்த நெருப்புல இருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்சங் எழுந்து வந்தது. செமிகண்டக்டர்கள், மெமரி சிப் தயாரிப்புன்னு உள்ள இறங்கி இன்னைக்கு ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல ஐபோனுக்கே சிம்ம சொப்பனமா நிக்குது. ஆனா சாம்சங் வெறும் போன் மட்டும் தயாரிக்கிற கம்பெனி கிடையாதுங்க. உலகத்தோட மிக உயரமான கட்டடமான புர்ஜ் கலீஃபா, மலேசியாவோட மெர்தேகா 118, ரியாத் மெட்ரோ ரயில் திட்டம் இதையெல்லாம் கட்டினதே சாம்சங் CNT அப்படிங்கிற இவங்களோட கட்டுமான பிரிவோட இன்ஜினியர்கள் தான். இன்னைக்கு 2026ல ஒரு சாதாரண கருவாட்டு கடை வருஷத்துக்கு 333.6 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் பார்க்கிற மாபெரும் நிறுவனமா பிரம்மாண்டமா நிக்குது. உலகத்தோட மிக உயரமான கட்டடத்தையே கட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. நம்ம ஆரம்பம் எவ்வளவு கேவலமா வேண்டும்னாலும் இருக்கலாம், ஆனா நம்ம தரம் தான் நம்ம அடையாளத்தை முடிவு செய்யும். இந்த கண்ணீர் கலந்த வெற்றி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பிசினஸ் தாளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.